இன்னைக்கு நான் மக்காச்சோள பொரி செய்ய போகிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடான உடனே அதில் மஞ்சள் பொடி சேர்க்கணும். மஞ்சள் பொடி கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 சிறிய டம்ளர் அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மக்காச்சோளத்தை அந்த எண்ணெயில் போட்டிருக்கேன். அடுத்ததா மஞ்சள் பொடியோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மக்காச்சோளத்தை கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாகவும் என்ன பண்ணிக்கோங்க, உப்பு சேர்த்து அதை கிளறிக்கிடணும். கொஞ்ச நேரத்தில் சோளம் வெடிக்க ஆரம்பிக்கும். 1 அல்லது 2 சோளம் வெடித்த உடனே மூடி வச்சிடுங்க. மக்காச்சோளம் வெடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. எப்போ சோளம் வெடிக்கிற சத்தம் கேட்கலையோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், மூடிய மெதுவாக திறந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடான பாப்கார்ன் ரெடியாக இருக்கும்.